அன்பான இனிய பெரிய உறவுகளே, என்ன சொல்கிறது, சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பொருந்தாது. இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பொருந்தக்கூடியது. சரிங்களா? விரத முறைகளை பற்றி நிறைய என்ன சொல்கிறது டாக்டர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் என்ன சொல்கிறது, ஜிம்மில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட எவ்வளோ கோச் இருக்கிறாங்களோ அத்தனையும் சரி. அதே சமயம் மற்ற உணவு கட்டுப்பாட்டு சம்மந்தமாக பேசுகிறவங்களோட இது சரி, ஃபுட்டு ஸ்டெடியூலெல்லாம் பேசுகிறவங்க எல்லாருமே விரத முறையை அனுசரிக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, ஆரம்ப காலத்திலேருந்தே விரத முறையை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நல்லா கேட்டுக்குங்க. அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு முதல் நாள் ஏகாதசி வரும். சரிங்களா? அந்த ஏகாதசி அன்னைக்கு நெல் அரிசி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு கணக்கு இருக்குது. அன்னைக்கு அதாவது அமாவாசைக்கு முதல் நாள் ஏகாதசி வரும். இந்த ஏகாதசி எப்பெல்லாம் வருதோ அன்னைக்கு நெல் அரிசி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் அவங்க இரவு 7 மணி 6 மணிக்கு மேலே 7 மணி அப்படி தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, விரதம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒன்று காலையில் சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மத்தியானத்துக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மறுநாள் அதே மாதிரி மத்தியானத்துக்குள்ளே இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் விரதத்தினுடைய டைம் விடுறது அப்படின்னு கணக்கு பார்த்திங்கன்னா 6லேருந்து 7க்குள்ளே தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம எல்லாம் சாப்பிட்றணும், எல்லாம் ஓர்ஸ் பண்ணிடணும். அப்போ இது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறதில்ல. அந்தந்த விரத நாட்களுக்கு நெல்லரிசி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா தொடர்ந்து அரிசி எடுத்துக்கும் போதும் மாவு சத்து கூடும்போதும் ஏதோ ஒரு தொந்தரவுகள் வரும், உடல் உபாதைகள் வரும்னு அந்த காலத்திலேயே தெரிஞ்சு வச்சதுனால தான் அவங்க இந்த விரத முறைகளுக்குள்ளே அரிசி சோறு சாப்பிடக்கூடாதுன்னு வச்சாங்க. ஆனால் பொதுவாக இந்த வழக்கம் இருக்குது. எப்படின்னா, இந்த ராய்க்கூழ், கம்பங்கூழ், இந்த மாதிரி கூழ் ஐட்டங்கள்லாம் சாப்பிட்லாம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சில இடங்கள்லாம் இந்த மாதம் கூழ் ஊற்றுறோம், அந்த மாதம் கூழ் ஊற்றுறோன்னு சொல்கிறோம். கூழ் ஊற்றுறோம் அப்படிங்கிறத விட நெல்லரிசி சாப்பாடு போட்டாக்கா உடலுக்கு கெடுதல். ஒரே முட்டை அதையே கண்டினியூ பண்ணி மனுஷங்க சாப்பிடக்கூடாது. இடையில இந்த மாதிரி தானிய வகைகளையும் கூழ் வகைகளையும் சாப்பிடணும் அப்படிங்கிறத ஸ்கெடியூல் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் நாம் தான் அதையெல்லாம் ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்கன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்கோம். சரிங்களா?